தோழர் நல்லக்கண் அவர்கள் அம்பேத்கரை அவர் போய் யாரும் படிச்சிருக்க முடியாது. அவர் வீட்டில் போய் பார்த்தா இன்னைக்கு அந்த அம்பேத்கருடைய எல்லா தொகுப்பு நூல்களும் இருக்கும். அம்பேத்கரியத்தை உள்வாங்கி கொண்டார், பெரியாரியத்தை உள்வாங்கி கொண்டார். அதே சமயத்தில் மார்க்சிய அடிப்படையில் தான் சாதியை ஒழிக்க முடியும் என்ற அடிப்படையில் அவர் செயல்பட்டார். தமிழ்நாடு முழுவதும் அந்த ஐஓஎல் என்று சொல்லக்கூடிய இன்ட்ராகுலர் லென்ஸ் எல்லாருக்கும் இலவசம். அப்போ மிகப்பெரிய சாதனை. அது பல பேருக்கு தெரியாது. நம்முடைய தோழர் நல்லக்கணவர் தான் காரணம். லட்சக்கணக்கான முதியவர்கள் அதனால் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ கிராமப்புற மாணவர் தனி இடஒதுக்கீடு 15 விழுக்காடுன்னு கலைஞர் கொண்டு வந்தார். ஜெயலலிதா அம்மையார் இருந்தோன்னா 25 விழுக்காடாக உயர்த்தினது முயற்சி பண்ணாங்க. பொண்ணு கோர்ட் தலையிட்டு அதை ரத்து பண்ணிடுச்சு. இந்த மாதிரி காலகட்டத்தில் 2005 எங்களுடைய சங்கத்துடைய முதல் மாநாடு, டாக்டர் சங்கத்துடைய மாநாடு திருச்சி நடைபெற்றது. அதில் நாங்கள் நம்ம உள்ஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டோம். அப்போ இந்த மாற்றங்களையும் உள்வாங்கி கொண்டு பல விஷயங்களை கல்வித்துறை சீவன் என்பதற்காக முயற்சியெல்லாம் செஞ்சவர் தோழர் நல்லக்கண் அவர்கள். அவருக்கு ஆரம்பத்தில் எக்ஸிமா இருக்கும். அவர் பல விஷயங்களை வெளியிலே சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்குவார். கட்சி விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டார். அந்த பிரச்சனை தீர்ப்பாரு, ஆனால் மனசுல அடக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸிமா வர்றதுக்கான காரணங்கள்லாம் உண்டு. இந்த அறிவியல் தனக்கு மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த சமூகத்துமே அந்த அறிவியல் கிடைக்க வேண்டும், அறிவியல் தொழில்நுட்பம் கிடைக்க வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக நின்று குரல் உருக்கக்கூடியவர். பார்ப்பதற்கு அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோற்றம் எளிமையாக இருக்கும், ஆனால் அவருடைய இதில் நவீனத்துவம் இருக்கும். சார் வயதாயெல்லாம் கஷ்டப்படலாம் சாகக்கூடாது சார், படுக்கணும், ஹார்ட் அட்டாக் வரணும், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் போயிடணும் சார் மாதிரி. இப்போ ஏறத்தாலும் ஒரு 15 ஆண்டுகள் முன்பாகவே அவர் நான் இறந்த பேருடைய உடலில் தானமாக கொடுக்கணும், அதுக்கான ஏற்பாடு நீங்கள் செய்யணும்னு சொல்லி சொன்னார். அப்போ அதுக்கான ஏற்பாடு செய்து இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அடுத்ததாக இந்த மேடையில் தோழர் RNK குறித்து நம்மளோட பல விடயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நபர் வரவிருக்காரு. மருத்துவம் சார்ந்து அரசு கொண்டு வந்த பல நலத்திட்டங்களில் தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான பங்கு இருக்கு. அது நம்மள பல பேருக்கு தெரியாமலே போயிருக்கு. ஸோ அப்படி நம்ம அவரை பற்றி அறியாத சில விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக தோழர் மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்கள் நம்மோடு இந்த மேடையில் இணைய போகிறாரு. வாங்க சார். மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண் அவர்கள் இயற்கை எழுதினார் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தையும் வேதனை அளிக்கக்கூடியது. இருந்தாலும் அவர் 101 ஆண்டுகள் வாழ்ந்து அவர் மறைந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக முன்மாதிரியாக திகழக்கூடியது. குறிப்பாக இளம் தலைமுறையினர் அப்படிருந்து ஏராளமான செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை ஒரு பாடம்தான். தோழர் நல்லக்கண் அவர்களுக்கும் எனக்கும் ஏறத்தாழ ஒரு 45 ஆண்டுகள் தொடர்பு உண்டு. நான் மருத்துவக் கல்லூரி மாணவராக இருக்கின்ற பொழுது அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தில் சேர்ந்து செயல்பட்டேன். அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தோடு அனைத்திந்திய மருத்துவ மாணவர் பெருமன்றம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது, அதோடு இணைந்த அமைப்பு. எனவே அந்த அமைப்பில் நான் படிப்படியாக மாநில பொதுச்செயலாளராக இருந்தேன். அதே மாதிரி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தில் மாநில தலைவராகவும் செயல்பட்டேன். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு அரிய வாய்ப்பு என்னவென்று சொன்னால், போஃபாஸ் பீரங்கி ஊழல் நடைபெற்ற அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை ஒரு பாத யாத்திரை மாதிரி நடத்தினாங்க. அப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வேன் யாத்திரை. அந்த யாத்திரையில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக அந்த குழுவுக்கு தோழர் நல்லக்கண் தலைமை தாங்கினார். அதில் தோழர் AM கோபு, C மகேந்திரன் அவரெல்லாம் இணைந்து வந்தார்கள். அப்பொழுது நானும் அந்த குழுவில் மாணவர் பெருமன்றம் சார்பாக கலந்து கொண்டேன். அப்போ ஏறத்தாலும் ஒரு 10 நாள் பயணம். 10 நாள் பயணம் பண்ணிக்கிட்ட பொழுது தோழர் நல்லக்கண் அவரோட நெருங்கி பழகின்ற ஒரு வாய்ப்பு. எல்லோரும் திருமண மண்டபத்தில் தான் தங்கினோம். அப்போ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு எளிமையாக இருக்கின்றார் என்பது எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரே அவருடைய துணியை துவச்சி காய வச்சுருவார். அப்போ இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மருத்துவ மாணவனாக இருக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த மாதிரி செய்கிறார். இதெல்லாம் முன்னால் பார்த்ததில்லை இந்த மாதிரிலாம். அப்போ மிகப்பெரிய ஆச்சரியம் அளித்தது. மேடைகளை பேசுகின்ற பொழுது கிராமத்து பாடியோடு தான் பேசுவார். சாதாரண எளிய மக்களும் புரியக்கூடிய வகையில் பேசுவார், ஆனால் புரிய வைப்பார். ஒரு அலங்கார நடையாவட்ட இருக்காது. எழுத்துலையும் சரி, எழுதுகின்ற பொழுது எந்த ஒரு சொல்லும் வேஸ்ட்டாக இருக்காது, விரயமாக இருக்காது. நீண்ட சொற்றொடர்கள் எழுத மாட்டார். அவருடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதாக தான் இருக்கும். 4 வார்த்தைகள் உள்ளதாக ஒரு சொற்றொடர் இருக்கும், எல்லோருக்கும் எளிதாக புரியக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடியவர். அப்போ அவ்வாறு பழகின்ற பொழுது அவருக்கு பல மருத்துவ தேவைகள், மருத்துவ இதெல்லாம் பழகின்ற பொழுது தொடர்பு கொள்வார்.
இப்போ நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது நான் 4ஆம் ஆண்டில் டிவிஎஸ் 50 அதை வாங்கியிருந்தேன். எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் ஆசிரியர்கள், அதனால் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்போ மருத்துவக் கல்லூரி டிவிஎஸ் 50 வச்சுருக்கு பெரிய விஷயம். எனவே அவர் தஞ்சாவூருக்கு வருகின்ற பொழுது அவர் விவசாய தொழிலாளர் சங்கத்தில் பொதுச்செயலாளர் இருக்கிற பொழுது தான் எனக்கு அறிமுகம். தஞ்சாவூரில் நெருக்கமாக இன்னும் கூடுதலாக பலர் வாய்ப்பு. நான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் தங்கியிருந்தேன். அப்போ வருகின்ற பொழுது முதல் நாளே அவர் ட்ரங்க் கால் பண்ணி சொல்லிடுவார், இந்த மாதிரி நான் வரேன், ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறேன். அப்போ ரயில்வே ஸ்டேஷன் போனாக்க, ஜங்ஷன் போனாக்க அங்கேருந்து வர டிவிஎஸ் சாம்பில் அவரை கூப்பிட்டு போவேன் அலுவலகத்துக்கு. பின்னால் உட்காந்துக்குவார், கையில் ஒரு ஜோல்னா பை, தோலில் எப்பொழுதுமே தோலில் ஒரு ஜோல்னா பை இருக்கும். அப்போ ஜோல்னா பை தான் ரொம்ப பாப்புலர். கடைசி காலத்தில் ஜோல்னா பை போட்டுருவார், துணிப்பை போட்டுருவார் தோலில். அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன சின்ன இதெல்லாம் ஜனசக்தி, சின்ன சின்ன பத்திரிகைகள், அவருடைய ஸ்பெக்ஸு கவரு, இந்த மாதிரி பல விடயங்கள்லாம் வச்சுருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா காத்தமுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எம்பியாக இருந்தார். ரொம்ப எளிமையான மனிதர். இன்னும் சொல்ல போனாக்க தோழர் நல்லக்கண்ணை விட பொருளாதார ரீதியாக சிரமப்பட்ட ஒரு காத்தமுத்து அவருடைய குடும்பம். இன்றைக்கி அவருடைய குடும்பத்தினர் வறுமையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது காத்தமுத்துக்கு சிறுநீர் பையில் கேன்சர் வந்துருச்சு. அதை பார்க்க அடிக்கடி அவர் மருத்துவமனைக்கு வருவார். அப்போ மருத்துவமனைக்கு அவர் நான் அழைச்சிட்டு போவேன், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ தொடர்ந்து நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டம். இப்போ இருக்கக்கூடிய திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், இது போன்ற எல்லா மாவட்டமும் சேர்ந்து பெரிய மாவட்டம் அது. அந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய வறட்சி. அந்த வறட்சி ஏற்படும் வறட்சி நிவாரணம் கோரி மிகப்பெரிய பேரணி நடைபெற்றது. அதில் ஹோமி தாஜ் என்று சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்டுடைய தேசிய செயலாளர் அவர் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்த தோழர் 2 பேர் தஞ்சாவூர் பெரியவர்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு சின்னதாக கால்வாய் ஓடும், அதில் குளிக்க சென்று 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு இவர் மாநில செயலாளராக இதில் இருக்கார், விவசாய தொழிலாளர் சங்கத்தில். போஸ்ட்மார்ட்டத்துக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போயிடுச்சு. அப்புறம் ஹவுஸ் சர்ஜன் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த போஸ்ட்மார்ட்டம் டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னால் ஒரே ஒரு வேப்ப மரம் தான் இருக்கும். கடுமையான வெயில். அப்போ பக்கத்தில் முந்திரிக்காடு, சரபோஜி காலேஜுக்கு பக்கத்தில் முந்திரிக்காடு, சரியான வெயில் நேரம். ஆனால் தோட நல்ல கண்ணு காலையில் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிவு 4 மணி ஆயிடுச்சு. அதுவரை இந்த வெயிலே உட்காந்துருக்காரு. அவர் எதையுமே சாப்பிடல, எங்கேயுமே போகல. ஏன்னா அந்தளவுக்கு தோழல் பாதிக்கப்பட்டால் அவங்களோட நிற்கணுங்கிற உணர்வோடு தோழல் நல்ல கண்ணு செயல்படக்கூடியவங்க. அது உதாரணம், ஏராளமான உதாரணம் சொல்ல முடியும். அவருடைய துணைவியார் ஆசிரியர். அதில் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக மற்ற தோழர் உறுப்பினர் பொழுது சிரமத்துக்கு உள்ளாகாதவர் தான். ஆனாலும் கூட தனக்கு போக்குவரத்து செலவுக்கோ மற்ற செலவுக்கோ தோழர் கொடுக்கின்ற பணத்தை அவர் மிச்சப்படுத்தி யார் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த தோழர் கொடுத்துருவார். எனக்கு தெரிந்து என் கண் முன்னாலே அவர் போயிட்டு வந்ததுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து 5000 ரூபா கொடுத்தாங்க. உடனே அந்த பணத்தை அவர் அப்படியே அவங்க போன பிறகு இன்னொரு தோழர் கொடுத்துட்டார், முழு நேர ஊழியர். அவருக்கு அன்னைக்கு கட்சி கொடுத்த உதவி 5000 ரூபா தான், மாதம் 5000 தான் அந்த முழு நேர ஊழியருக்கு. அந்த பணத்தை அப்படியே அவர் கொடுத்துட்டார். அதே போலவே இந்த பொங்கல்லாம் வருகின்ற பொழுது ஏராளமாக வேஷ்டி சட்டை இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, இல்லைன்னா துணியாக வாங்கி கொடுப்பாங்க. அந்த துணியாக வாங்கி கொடுப்பது எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருந்து கட்சியில் பணியாற்றக்கூடிய மாநில தலைமையாக அதே பல மாவட்டங்களில் முழு நேர ஊழியர்கள் யார் இருக்காங்க என்று பார்த்து ரொம்ப சிரமப்படக்கூடியவர்களுக்கு அந்த இதை கொடுத்துருவார். வர வச்சே கொடுப்பார், இல்லைன்னா போகிற இடங்களில் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் அவர். அப்போ இதுபோன்று ஏராளமாக நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அவருக்கு ஆரம்பத்தில் எக்ஸிமா இருக்கும், தோலில் ஒரு அரிப்பு, அது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு இது. பல விஷயங்களை மனதில் அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தாக்க அந்த இதனால அந்த எக்ஸிமாலாம் வரும். அது ஒரு காரணம். அவர் பல விஷயங்களை வெளியிலே சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்குவார். கட்சி விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டார். எவ்வளோ கட்சிக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் கூட அதை மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டார், வீட்டிலே சொல்ல மாட்டார், யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அந்த பிரச்சனை தீர்ப்பார், ஆனால் மனசுல அடக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸிமா வர்றதுக்கான காரணங்கள்லாம் உண்டு. அப்போ அதுக்கு பல முறை அவர் நான் சென்னையில் பல மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்ற, அரசு மருத்துவமனைகளுக்கு, ஸ்டான்லி போன்ற மருத்துவமனை அழைத்து சென்றிருக்கின்றேன். அதுக்கடுத்து மிக முக்கியமாக அவருக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். நான் சொல்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்றேன். அப்போ அவங்களுடைய மகள், இளைய மகள் டாக்டர் தான், அவங்க பணியில் இருந்தாங்க, அதனால் அவங்களால அழைச்சிட்டு செல்ல முடியாது. குழந்தையெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஏதாச்சும் உடல்நல பிரச்சனை எனக்கு தான் ஃபோன் பண்ணார். அப்போ நான் தான் அவரோட போவேன். போகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட ஒரு ஆட்டோ இருக்கும், அந்த ஆட்டோவில் கூப்பிட்டு போவேன். அவர் ப்ரைவேட் ஆட்டோன்னு வச்சுருந்தேன், அதில் தான் வருவார். சில நேரங்களில் கட்சி அலுவலகத்தில் உள்ள கார் ஃப்ரீயாக இருந்தால் அதிலையும் போவோம்.
அவள் போகின்ற பொழுது அந்த இதில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர் சுரேந்திரன் மிகவும் பாப்புலரான மிக திறமையான ஒரு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், அங்கே சீஃபாக இருந்தார், டைரக்டராக இருந்தார். அவரெல்லாம் பரிசோதனை பண்ணிவிட்டு அவருக்கு வந்து குடலில் சின்ன பாலிப்பு இருக்கிறத எடுக்கணும்னு சொல்லி எடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வாறு அவர் ஒரு கோரிக்கை வைத்தார், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தனியாக இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கணும், எங்களுக்கு தனி பில்டிங்லாம் வேணும்னு சொல்லி அவர் அந்த கோரிக்கையெல்லாம் வைத்தார். அப்போ அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் வந்து முயற்சி பண்ணார், செய்து கொடுத்தார். அதுக்கடுத்து மிக முக்கியமாக மஞ்சக்காமலை பி தடுப்பூசி போட்டாக்க கல்லீரலில் நம்ம வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். ஆனால் இந்த தடுப்பூசியை வந்து தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக போட்டால் நல்லது. அப்போ தமிழ்நாட்டில் வரக்கூடிய கல்லீரல் புற்றுநோய் பெரும்பாலும் தடுக்க முடியும். வந்தவரை சிகிச்சை வழங்குவதை விட வருவதற்கு முன் தடுப்பது வந்து நல்லதுன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ இதை வந்து நீங்கள் முதலமைச்சரை எடுத்துகிட்டு போய் அந்த சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. அப்போ அவர்கள்ட்ட அந்த கருத்தை வந்து அவர் சொன்னவர் அவங்க வந்து எல்லா மாவட்டங்களையும் செய்ய முடியல, ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் அந்த மஞ்சக்காமலை பியூசியை தொடக்கத்தில் அவங்க வந்து வழங்க ஆரம்பித்தாங்க. திமுக ஆட்சி இருந்தவர் மாநிலம் முழுவதுமே அது ஃப்ரீ ஆயிடுச்சு, எல்லாத்தையுமே வழங்குறாங்க. அப்போ அது துவங்குவதற்கு காரணமாக இருந்தார். அதுக்கடுத்து மிக முக்கியமாக நான் வந்து சென்னையில் எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையில் டிஓ படித்தேன், கண் மருத்துவம் படித்தேன். அவ்வாறு படிக்கின்ற பொழுது ஒரு தனியார் நிறுவனம் இப்போ கண்புரை அறுவை சிகிச்சை பண்ணுறது பார்த்தீங்கன்னா முன்னாலும் தெரியும் உங்களுக்கு, கண் உள்ளர ஒரு இன்ட்ராகுலர் லென்ஸ்னு உள்ளாடி வைப்பாங்க. அது அவ்வளோ பாப்புலர் ஆகாத காலகட்டத்தில் அந்த லென்ஸு அதை எடுத்துருவாங்க. அதாவது முட்டையை வந்து வேக வச்சா எப்படி வந்து திக்காக மாறிடுமோ அந்த மாதிரி நம்ம இயற்கையில் உள்ள கண் உள்ளர லென்ஸ் வந்து வயதாக அது வந்து ஒளி புக முடியாத அளவுக்கு அது இதாகிடும், கெட்டி போயிடும். திரவ நிலையிலேருந்து அது வந்து திடமான நிலைக்கு மாறுறதுனால ஒளி புகாது. அதுதான் நம்ம கண்புரைன்னு சொல்கிறோம். அப்போ அதை ஆப்ரேஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவானாக்க பெரிய கண்ணாடி வைப்போம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண மொத்தமான கண்ணாடி போட்டுவாங்க, சோடா போட்டி கண்ணாடிப்பாங்க, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது பிறகு இந்த இன்ட்ராகுலர் லென்ஸுங்கிறது பாப்புலர் ஆனிச்சு. பாப்புலர் ஆன பிறகு நான் இங்கே படிக்கிறப்ப அங்கே ஒரு தனியார் நிறுவனம் ஒரு அறையில் வச்சுட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஏழைகள்னால அதை வாங்கி போட முடியாது, அவங்க சோடா போட்டி கண்ணாடி தான், இந்த லென்ஸ் வச்சிங்களா இல்லை என்னென்னு கேட்பாங்க. காசு கொடுக்க முடியாத, வாங்கி கொடுக்க முடியாதவங்களுக்கு லென்ஸ் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த நிறுவனம் வந்து விற்றுட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து அதை கவனித்து விட்டு அதை உடனடியாக ஒரு துண்டு பிரசுரம் போட்டோம். தீக்கதியில் ஒரு கட்டுரை எழுதினேன், மார்க்சிஸ்ட் கட்சியுடைய டெய்லி அதில் ஒரு கட்டுரை எழுதினேன். அது பிறகு நல்ல கண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, செஞ்சால் தமிழ்நாடு முழுவதும் ஏழைகளுக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட அந்த இதை கோரிக்கை வைத்தேன். எங்களுடைய டாக்டர் சங்கம் அதை வந்து துண்டு பிரசுரம் போட்டு அதை பரப்புரையும் மேற்கொண்டோம். நல்ல கண்ணில் ஒரு நியாயத்தன்மை உணர்ந்து உடனடியாக அன்றைக்கு முதலமைச்சராக வந்தது டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞருடைய ஆற்காடு வீராசாமி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கின்றார். எனவே அவருடைய கவனத்திற்கும் முதலுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் அந்த ஐஓஎல் என்று சொல்லக்கூடிய இன்ட்ராகுலர் லென்ஸ் வந்து எல்லாருக்கும் இலவசம். அப்போ மிகப்பெரிய சாதனை, அது பல பேருக்கு தெரியாது. வந்து லட்சக்கணக்கான முதியவர்கள் அதனால் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதில் மாற்றம் வந்திருக்கு. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்த பிறகு அது கேட்ராக்ட் ஆப்ரேஷனும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துருச்சு. ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் வராத காலகட்டத்தில் எல்லாத்தையும் இலவசமாக கிடச்சதுன்னா அது நம்முடைய நலக்கிடங்கள் தான் காரணம். அப்போ இது போன்று மிகப்பெரிய இதை அவர் செஞ்சுருக்காரு. அதுக்கடுத்து அரசு மருத்துவமனை போகின்ற பொழுது அந்த டீன்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சீஃப்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ கூடவே ஒரு அட்டெண்டரையும் போட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க, இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் போங்க, லேபுக்கு போகலாம் சொல்லுவாங்க. அப்புறம் கூட நம்ம போகிறப்ப அங்கே பல பேர் இந்த மாதிரி உங்களை மாதிரி உட்காந்துருப்பாங்க, எதுக்கு எக்ஸ்ரே எடுக்க, லேப் டெஸ்ட்டு. காலையில் போனால் 2 மணி வரை ஆயிரும். அரசு மருத்துவர்களுக்கு போனாக்க ஒரு நாளைக்கு செக்கப்பு, ஒரு நாளைக்கு ப்ளட் டெஸ்ட்டு, ஒரு நாளைக்கு எக்ஸ்ரே, ஒரு நாளைக்கு சிடி ஸ்கேனு, இந்த மாதிரி பார்த்தா அதுக்கே ஒரு வாரம் ஆகிப்போம். நிலைமையில் மாறிட்டு இருக்கலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசு மருத்துவமனை பிரச்சனை அது உடனே எல்லாம் நடந்து விட. அப்போ காலையிலேருந்து உட்காந்துருப்பாங்க. அவர் நல்ல கண்ணு வந்தோடனே முக்கியமான நபர் தலைவர் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளர எக்ஸ்ரே எடுக்க கூப்பிட்டு போயிட்டா புலம்பிக்கிட்டே வருவார். இவங்கெல்லாம் உள்ள உட்காந்துருக்குறாங்க, என்னை இப்படி கூப்பிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இல்லையே அப்படிம்பார். நமக்கு அவர் சொல்கிறத பார்த்து நமக்கு வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட அந்த சில சலுகைகள் காட்டப்படுவது அவருடைய தியாகம், அவருடைய வயது எல்லாம் கிட்டத்தட்ட 70 மேற்பட்ட அவர் மிகப்பெரிய மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்று சொல்ல அவ்வாறு அதை சிகிச்சை கிடைத்தாலும் கூட அதில் உள்ள இதை வந்து நமக்கு மட்டும் ஒரு சலுகை காட்டப்படுகிறதும் கூட குற்ற உணர்வோடு இருப்பார். ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு உள்ள இயல்பு எல்லாம் அரசு மருத்துவமனையாக வருவாங்க, எல்லாரும் க்யூவில் நிற்கிறப்ப நம்ம முன்னால் கூப்பிட்டு போகிறாங்கிறப்ப அது தாப்பாண்டின்னு அதை அடிக்கடி சொல்லுவாங்க.
இன்னும் சொல்லப்போனால் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் பல் பிடுங்குவதற்காக மருத்துவமனை போகிறப்ப அவர் கியூவில் நின்று இருக்கார். இதெல்லாம் எப்படி கம்யூனிஸ்டில் வாழ்ந்தாங்கிறது ஒரு உதாரணம். அப்போ அதெல்லாம் சொல்லக்கூடியவர். அந்த மாதிரிலாம் அவர் வந்து அதுக்காக ஃபீல் பண்ணுவார். அப்போ தனக்கு வழங்கப்படக்கூடிய அந்த இது வந்து எல்லாரும் கிடைக்குன்னு சொல்லுவார். 2004 எங்களுடைய சங்க சார்பாக சமூக நீதி கருத்தரங்கம் ஒன்று சென்னையில் எல்எல்ஏ பிள்ளைங்க நடத்தினோம். அதில் வந்து டாக்டர் ராமதாஸ், ஆற்காடு வீராசாமி, கி வீரமணி, டி.கே. ரெங்கராஜன் சிபிஎம்லேருந்து எல்லாருமே கலந்துட்டாங்க. அதில் அவர் பேசுகிற பொழுது இந்தியாவில் எப்படி மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு, வணிகமயம் ஆயிடுச்சு, கார்ப்பரேட் மயமாயிடுச்சு மிக முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். அனைவருக்கும் இலவசமாக சிகிச்சை வழங்கப்படுங்கிறதுல வலியுறுத்தி அவர் பேசினார். அது மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடுக்காக போட்டோம். அதை சொல்லிட்டு அவர் வந்து மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா அந்த டாபிக் வர்றார். வந்த பிறகு அவர் சொல்கிறார், என்னை போன்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா என்ன பண்ணுறது, 2 லட்சம் 3 லட்சம்லாம் செலவு பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப வேதனையோடு சொன்னார். அதை எனக்கு மீடியாவில் ஹைலைட் ஆயிடுச்சு. ஆனால் ஏராளமான தொலைக்காட்சிகள் கிடையாது இது மாதிரி. இருந்தாலும் கூட அன்றைக்கு இருந்த ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகளையும் எல்லா செய்தித்தாளையும் போட்டாங்க. போட்டவரை தமிழ்நாடு முழுவதும் பெரிய டிபேட் ஆகி எல்லா வார பத்திரிகைகளையும் பேட்டி எடுத்து போடுறது அது ஒரு முக்கியமான பிரச்சனை தானே. அப்போ அந்த டிபேட் வந்து இலவச மருத்துவம் எல்லாத்தையும் போங்கிற இதை கருத்தை உருவாக்கினுச்சு. அப்போ ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட அவரை அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு பிறகு அது ஜூனியர்லாம் போட்டாங்க. அதுக்கு பிறகு சில மாற்றங்கள்லாம் வந்துச்சுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இன்றைக்கும் கூட ஏழைகளுக்கு முழுமையான இலவச சிகிச்சை என்பது இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. அது காரணம் நம்முடைய சமூக பொருளாதார அமைப்புன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அடிக்கடி அவர் சொல்லுவார், மருத்துவமனைக்கெலாம் போகிறப்ப என்ன சொல்லுவார்னாக்க, அவர் சார் தான் கூப்பிடுவார், சார் இந்த மாதிரிலாம் வந்து வயதாயெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் சாகக்கூடாது சார், படுக்கணும், ஹார்ட் அட்டாக் வரணும், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் போயிடணும் சார் மாதிரி. இது ஒரு முறை இல்லை, பல முறை சொல்லியிருக்கார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் நீண்ட காலம் சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் அவர் விரும்பிய மரணம் வந்து என்னன்னாக்க, யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என்ற ஒரு மரணம் தான் தனக்கு நிகழ வேண்டும் என்பதில் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ வந்து என்னன்னாக்க பெரிய இதெல்லாம் பார்க்க மாட்டார். இப்போ நான் வந்து அந்த ப்ரைவேட் ஆட்டோ செகண்ட் ஹேண்டில் வாங்கினது தான். ஆட்டோ தோழர்கள்லாம் தெரியும், ஒரு ப்ளூ கலர் ஆட்டோ நான் வச்சுருப்பேன். அதில் தான் ஸ்டான்லியிலேருந்து அவர் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர்ந்து விலகிய பிறகு அவர் வந்து சிஐடி நகரில் தான் இருந்தார். கட்சியில் ஒரு கார் தான், அது மாநில செயலாளர் தான் முறையாக பயன்படுத்துவாங்க. அவரால் தனிப்பட்ட முறையில் காருக்கெலாம் செலவு பண்ண முடியாது. அப்போ நான் என்னுடைய ஆட்டோவில் தான் கூட்டுவோம். ஆட்டோவில் வருவார். அப்போ என்னுடைய ஆட்டோ டிரைவருக்கு அவர் ஒரு தேர் உங்கள் ஆட்டோவில் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவர் விரட்டுவார் நம்ம ஆட்டோ டிரைவர். அப்போ பொறுமையாக போங்க, ஏன்னா முக்கியமான தலைவர் வேறு ஆட்டோவில் இருக்கார். அப்போ அதை சொல்லிகிட்டே போவோம். அப்போ இதோடு இல்லாமல் போன பிறகு பெட்ரோலுக்கு வேறு காசு கொடுக்கணும் பாரு. அப்போ எதுக்காக சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போடு எளிமையோடு மற்றோட சிரமங்களையும் புரிந்து கொண்டு வாழ்ந்த ஒரு அர்ப்பணிப்பு மிக்க தோழர் தான். அதுபோல் இப்போ ஏறத்தாலும் ஒரு 15 ஆண்டுகள் முன்பாகவே அவர் வந்து நான் இறந்த பேருடைய உடலில் இருந்து தானமாக கொடுக்கணும், அதுக்கான ஏற்பாடு நீங்கள் செய்யணும்னு சொல்லி சொன்னார். அப்போ அதுக்கான ஏற்பாடு செய்து அதை வந்து கொடுத்தோம். அப்போ அதே டைமில் நானும் என் டாக்டர் சாந்தி 3 பேரோட அப்ளிகேஷனையும் கொண்டு கொடுத்தோம். அப்போ அதை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலை வருகின்ற பொழுது அவங்களோட குடும்பத்தாரும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவருடைய உடல் வந்து மருத்துவ மாணாக்கருடைய உடற்கூறாய்வு ஆராய்ச்சிக்கு அது வழங்கப்பட்டிருக்கு. தோழர் நல்லக்கண்ணுடைய பல அம்சங்களை வந்து பல தலைவரெலாம் பேசியிருப்பாங்க. தோழர் நல்லக்கண் வந்து அறிவியல் என்பது மக்களுக்காக இருக்க வேண்டும், மக்களுக்கான அறிவியலை ஊக்கப்படுத்தக்கூடிய இந்த தோழர் நல்லக்கண் அவர்கள். அவர் வந்து ரொம்ப எளிமையானவர், கிராமத்து பாவனை, கிராமத்து நடை உடை, அதுபோல் ஒரு கிராமத்து மனிதன் போல ஒரு விவசாயி மாதிரி தோட்டம் வளித்தாலும் கூட அவர் வந்து அறிவியலுக்கு எதிரான மனிதர் கிடையாது. அவர் வந்து அறிவியலை வரவேற்கக்கூடியவர். அவருடைய பல பேட்டிகளில் பார்க்கலாம், பல எழுத்துக்களையும் பார்க்கலாம் நம்ம. அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் வந்து பன்றி காய்ச்சல் பரவி, ஸ்வைன் ஃப்ளூ பேண்டமிக். அந்த மாதிரி காலகட்டத்தில் ஸ்வைன் ஃப்ளூ வந்து பரவிய காலத்தில் 2009 அக்டோபர் நினைக்கிறேன், அப்போவே வேக்சின் வந்துருச்சு. வேக்சினா இன்ஜெக்டபிள் வரல, மூக்கில் செலுத்தக்கூடிய நேஷனல் வேக்சின் வந்து ஸ்ப்ரே மாதிரி பண்ணுறது. அது வந்த உடனே தோழர் நல்லக்கண்ட சொன்னேன், நீங்களாம் போட்டுக்கணும், வயதானாலும் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ உடனடியாக அந்த வேக்சினை வாங்கி தோழர் நல்லக்கண்ணு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அது மாதிரி கட்சியில் உள்ள தலைவர் எல்லாமே போட்டுக்கொண்டார்கள். பல பேர் அச்சுறுத்தலை அச்சத்தை உருவாக்கினாங்க, வேக்சின்லாம் போட வேண்டாம், அது என்ன சைடு எஃபெக்ட்னு தெரியாது, புதுசாக வந்திருக்குன்னு. ஆனால் அவர் வந்து போட்டுக்கொண்டார், வேக்சின் பக்கம் தான் நின்னார். அதேபோலவே தடுப்பூசிகள் அவசியங்கிறதுல அவர் வந்து உறுதியாக நிற்கக்கூடியவர். அப்புறம் புதிய அறிவியல் விஷயங்களை வந்து கூர்ந்து படிக்கக்கூடியவர், கேட்கக்கூடியவர். அப்போ அந்த அறிவியல் வந்து தனக்கு மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த சமூகத்துமே அந்த அறிவியல் கிடைக்க வேண்டும், அறிவியல் தொழில்நுட்பம் வந்து கிடைக்க வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக நின்று குரல் கொடுக்கக்கூடியவர். மூட நம்பிக்கையில் எதிரானவர், எந்த மூட நம்பிக்கையை ஏற்றுக்க மாட்டார், சமரசமே இருக்காது அவர்கிட்ட.
பார்ப்பதற்கு அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தோற்றம் எளிமையாக இருக்கும். ஆனால் அவருடைய இதில் வந்து நவீனத்துவம் இருக்கும். அறிவியல் தொழில்நுட்பம் வளர வேண்டியதில் உறுதியாக இருப்பார். அந்த அறிவியல் தொழில்நுட்பம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போகணும்னு நினைப்பார். அப்போ மூட நம்பிக்கையில் இடமே கொடுக்க மாட்டார். அதே போல் அவருடைய பேர குழந்தைகளையுமே வளர்த்தார். இன்னும் சொல்லப்போனால் இப்போ சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது அனுமதித்து கடைசி முதல் நாள் இறக்குறதுக்கு முதல் நாள் அவருடைய உறவினர் ஒருவர் அந்த அம்மா வந்தாங்க. உறவினர் அல்லது அவங்க துணைவியோடைய உறவினர் இருக்குன்னு கருதுகிறேன். அப்போ என்னன்னாக்கா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்து அவங்க வந்து பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்த உடனே அவங்க அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிறிஸ்தவ முறைப்படி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவருடைய பேரன் எங்கள் தாத்தாவில் விரும்ப மாட்டார், அதெல்லாம் அனுமதிக்க விட அவங்க அம்மாட்ட சண்டை போடுறாப்புல. டாக்டர் ஆண்டாள்கிட்ட என்னம்மா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நம்ம தாத்தாவில் விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சதீஷ் அப்படிலாம் இல்லை, அது அவங்க விருப்பம், அதெல்லாம் அவங்க வந்து தாத்தா நல்லா இருக்கணும் விரும்புகிறாங்க, அதில் போயிட்டு இது பண்ண வேண்டாம், அதனால் தாத்தா இருந்தாலும் நம்மளால சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் எதுக்காக சொல்லனாக்க அவருடைய பேர குழந்தையிலே அவர் தான் உருவாக்கினார். அதை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயத்தில் மத விஷயங்களே மற்ற முரட்டுத்தனமான நடைமுறை கடைபிடிக்க மாட்டார். அவர் வந்து அவருடைய எளிமையை போற்றுகின்றோம், பல விஷயங்களை போற்றுகின்றோம். அவர் சிறந்த கம்யூனிஸ்டில் பொதுவாக எளிமையான பல பேர் வெளியில் தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அவர் வந்து தேசிய நிர்வாகக்குள்ள இருந்திருக்காரு, மாநில செயலாளர் இருந்திருக்காரு. அவர் வந்து மாநில செயலாளர் பொறுப்பு வந்த பிறகு ஏராளமான ஊடகங்கள் தொலைக்காட்சியில் வந்த பிறகு தோழர் நல்லக்கண்ணவருடைய வாழ்க்கை முறை வந்து மக்கள் மத்தியில் போகுது. ஆனால் அதற்கு அவர் யாரெல்லாம் உதாரணமாக கொண்டாரோ அவருடைய வாழ்க்கை வந்து முறை இப்போ தெரியாது. இப்போ சீனிவாச ராவா இருக்கட்டும், காத்தமுத்தா இருக்கட்டும், அல்லது ஏவி ராமசாமியாக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான தலைவர் உண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இன்றைக்கு இருக்கிறார்கள். கிராமப்புறங்களையும் சரி, பல்வேறு மாவட்ட செயலாளரும் சரி, எந்த விதமான வருமானம்ல கட்சி கொடுக்குற 5000 ரூபா 4000 ரூபா வாங்கிட்டு ரொம்ப அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்கிறோம்னாக்க நம்ம வந்து அவர் சிறந்த கம்யூனிஸ்டாக இருந்தார். அப்போ கம்யூனிஸ்டில் ரெடிமேடாக இங்கே கிடைக்க மாட்டாங்க. ரெடிமேட் சொல்ல கம்யூனிஸ்ட்டை போய் வாங்க முடியும்? யாரும் கம்யூனிஸ்ட்டை பிறக்கிறது இல்லை. கம்யூனிஸ்டில் உருவாக்கப்படுகிறார்கள், கம்யூனிஸ்டில் வார்க்கப்படுகிறார்கள், கம்யூனிஸ்டில் செதுக்கப்படுகிறார்கள். யாருனால? கம்யூனிஸ்ட் கட்சினால. சிறந்த ஒரு முற்போக்குவாதியாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக தோழர் நல்லக்கண்ணு திகழ்ந்தார் என்று சொன்னால் அவர் சிறந்த கம்யூனிஸ்ட். அவர் சிறந்த கம்யூனிஸ்ட் என்ன? சிறந்த கம்யூனிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை கம்யூனிஸ்ட் என்ன அர்த்தம்? அது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் சமூகத்தை படைக்கணும், உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் சமூகத்தை படைக்கணும் என்பதற்காக நிற்கக்கூடியது கம்யூனிஸ்ட். அப்போ கம்யூனிஸ்ட் என்பது மார்க்சிய லெனினை ஏற்றுக்கொண்டவன், அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவன். அப்போ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை அந்த தோழர்களை வரக்கூடியவர்களை பக்குவப்படுத்துது. கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கிய ஏராளமான மாணவர்களில் தோழர் நல்லக்கண்ணு ஒருவர். அப்போ அந்த பெருமையில யாருக்கு சேருது? கம்யூனிஸ்ட் கட்சி தான் சேருது. அப்போ அந்த கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கிய மிகப்பெரிய தலைவர்களில் மிகச்சிறந்த ஊழியர்களில் தோழர் நல்லக்கண்ணு ஒருவர் என்பது தான் எங்களுக்கெல்லாம் பெருமை. எனவே இந்த பெருமையெல்லாம் யாருக்கு சேரும்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் கொள்கைகளுக்கும் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனினுடைய அந்த மகத்தான கொள்கைக்கும் தான் அது எல்லாமே சேரும். எனவே தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு வரை இந்தியாவில் சாதியற்ற, மத பேதமற்ற, வர்க்கங்களற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று கடைசி வரையும் போராடினார். சிங்காரவேலரை அவர் அடிக்கடி உதாரணங்கள் சொல்லுவார். சிங்காரவேலுடைய எழுத்துக்களை அவர் உதாரணமாக சொல்லுவார். ஜீவானந்தர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜீவானந்தம் தமிழில் மார்க்சிய லெனினை எளிய முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர். அப்போ அந்த வேளை ஜீவானந்தத்தை பற்றி அடிக்கடி சொல்லுவார். பி சீனிவாசருடைய தியாகத்தை பற்றி அவர் வந்து அடிக்கடி எழுதுவார். அதேபோல் மிக முக்கியமாக தோழர் நல்லக்கண்ணு வந்து வேறு எந்த தலைவரை விட சாதிய பிரச்சனையை, தீண்டாமை பிரச்சனையை மிக சரியாக அணியவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் அம்பேத்கரை அவர் போல யாரும் படிச்சிருக்க முடியாது. அம்பேத்கருடைய அவருடைய புக்கு எல்லா வாலியும் படிச்சிட்டார். NCVHல போட்ட பிறகு அவர் வீட்டில் போய் பார்த்தா இன்றைக்கி அந்த அம்பேத்கருடைய எல்லா தொகுப்பு நூல்களும் இருக்கும். அம்பேத்கரை முழுமையாக வாசித்தவர், வரி வரியாக வாசித்தவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அப்போ பெரியாரை, டாக்டர் அம்பேத்கர் இவருடைய நூலெல்லாம் படித்த நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் கார்ல் மார்க்ஸ் சாதியை பற்றி, இந்த சமூகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க முழுமையாக படித்து ஆழ்ந்த புரிதலோடு செயல்பட்டவர். எனவே தான் சாதிய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அவர் வந்து அம்பேத்கரியத்தை உள்வாங்கிக் கொண்டார், பெரியாரியத்தை உள்வாங்கிக் கொண்டார், அவர்களே முழுமையாக பயன்படுத்தினார். அதே சமயத்தில் மார்க்சிய அடிப்படையில் தான் சாதிய பிரச்சனைகளுக்கு தீண்டாமை கொடுமையில் தீர்வு காண முடியும், சாதியை ஒழிக்க முடியும் என்ற அடிப்படையில் அவர் வந்து செயல்பட்டார். அதை வந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அவர்கிட்ட பார்க்கலாம். நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகக்குழு உறுப்பினராக இருக்கேன். அப்போ காஞ்சிபுரம் அருகில் ஒரு பிரச்சனை. ஊர் தேர் வந்து தலித்துகள் இருக்கிற பகுதிக்கு வரலை, பிற்படுத்தப்பட்ட சாதியில் அதை எதிர்க்கிறாங்க. அப்போ அதை கண்டித்து கண்டன பேரணி, ஊர்வலம் எல்லாம் நடத்துகிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக. அப்போ தோழர் நல்லக்கண்ணு, முத்தரசன் போனாலும் அந்த பேரணி தலைமை தாங்கி வர்றாங்க. அப்போ கலந்து கொண்ட புதிய தோழர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கும் தலித்துகளுக்கும் மோதலை உருவாக்குற மாதிரியான ஒரு கோஷங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க.
உடனே டாக்டர் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் வந்து உடனடியாக தலையிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது, சாதி பிரச்சனை ஒரு சிக்கலான பிரச்சனைகளை சொல்லி அப்புறம் பின்னால் வந்து அவர் சொல்லி புரிய வச்சார். அப்போ என்னன்னாக்க சாதிய பிரச்சனைகள் மோதல் வருகின்ற பொழுது எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்ற அணுகுமுறையில் ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தோடு அணுகியவர். அந்த பிரச்சனை மேலும் இரு சமூகத்து இடையில் மோதலாக உருவாக்கி விடக்கூடாது. அப்போ இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலைமை தான் சாதிய பிரச்சனை இன்னைக்கு நீடிப்பதற்கு காரணங்கிறதுலையும் தோழர் நல்லக்கண்ணு வந்து அந்த புரிந்துணர்வோடு செயல்பட்டார். அப்போ தென் மாவட்டங்களில் இன்றைக்கு சாதிய மோதல் அதிகமாக இருக்குன்னு அவர் 1990களில் சொல்லிட்ட பொழுது சொன்னதுக்கு முக்கியமான காரணம் ஏன்டா அவர் சொல்கிறப்ப தென் மாவட்டங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பது, தொழில்மயமாகாது, மிக முக்கியமான பல காரணங்கள் உண்டு, தொழில்மயமாகாது மிக முக்கியமான காரணம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மார்க்சிய லெனினிய அடிப்படையில் சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து, தீண்டாமை எதிர்த்து சாதி ஒழிப்பு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை பற்றி தெளிவான புரிந்துள்ளோட தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார், போராடி இருக்கின்றார். அவருடைய இந்த வாழ்க்கை என்பது எங்களை போன்ற கம்யூனிஸ்டுகளுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. எதிர்கால சமூகத்துக்கும் நாமெல்லாம் அறிவியலுக்காக நிற்க வேண்டும், முற்போக்கு கருத்துகளோடு இருக்க வேண்டும், பழமைவாதத்தை கைவிட என்பதில் அவர் வந்து முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. சாதியான படுகொலைகளை கடுமையாக எதிர்த்தவர். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்க நினைக்கின்றேன். கம்யூனிஸ்டில் வந்து உருவாக்கின்ற பொழுது விமர்சனம், சுய விமர்சனம் முக்கியம். அப்போ இந்த விமர்சனம், சுய விமர்சனம் தான் ஒரு கம்யூனிஸ்டை வந்து பக்குவப்படுத்தி அவரை செதுக்கி பட்டை போட்ட வைரமாக மாற்றுகிறது. அப்போ தோழர் நல்லக்கண்ணுங்கிற பொழுது நமக்கு வந்து பெரிய பிம்பமாக தெரிகிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய தியாகம், அர்ப்பணிப்பு, அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம். ஆனாலும் கூட கம்யூனிஸ்ட் சூழல அவரும் விமர்சனத்துக்கு உள்ளானவர் தான், பல நேரங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கார். அப்போ சுய விமர்சனம் செஞ்சுருக்காரு. விமர்சனங்கள் சரியாக இருக்கின்ற பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், சரி செய்திருக்கின்றார் என்ற அம்சத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல் அவர் வந்து சில கொள்கை முடிவுகளில் அரசியல் முடிவு எடுத்துட்டால் உறுதியாக இருப்பார். ஆனால் உறுதியாக இருக்கின்ற அதே தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடு வேறு மாதிரி இருந்திருக்கலாம் என்று நினைத்து அதை மாற்றிக்கொள்ளக்கூடியவர். இப்போ உதாரணத்துக்கு நானும் என்னுடைய இளைய டாக்டர் சாந்தியும் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். 2 பேரும் ஒன்றா படித்தோம் தஞ்சாவூர் மருத்துவர்களில். அவ்வாறு கலப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தோழர் நல்லக்கண்ணை பல நிகழ்ச்சிகள் அங்கே அழைத்திருக்கோம், அவர் வந்திருக்கின்றார். இப்போ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க 2000 என்று நினைக்கின்றேன், ஆண்டு 2000 இல்லை 2001 இருக்கலாம். அப்போ தோழர் நல்லக்கண்ணு அவர்கள்ட்ட நானும் டாக்டர் சாந்தியும் போய் அவரை சந்திக்கிறோம். அலுவலகத்தில் சந்திக்கின்ற பொழுது நம்ம கட்சி சார்பாக சாதி ஒழிப்பு இயக்கம்னு ஆரம்பிக்கிறோம் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கலப்பு மனங்களை ஊக்கப்படுத்த, அவங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு, கலப்பு மன தம்பதிகளுக்கு வந்து பாதுகாப்பு வழங்க, கலப்பு மன குழந்தைகளுக்கு தனியான இடஒதுக்கீடு வழங்குவதற்கு, அவங்களுடைய சமூக பொருளாதார பாதுகாப்பிற்காக, இதை கொண்டு சேர்ப்பதற்காக தனியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்துன்னு சொல்லி சொன்னோம். அப்போ தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்காகவே இருக்குது, அப்புறம் எது சாதி ஒழிப்பு இயக்கணும்னு வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அதில் எனக்கு நான் புரிஞ்ச உடனே என்னுடைய துணைவியாருக்கு என்ன அப்படி சொல்லிட்டாருன்னு ரொம்ப வருத்தம். அப்போ பல தோழர்கள் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னென்னா தோழர் மகேந்திரன் அப்புறம் துணை செயலாளர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொல்லி நம்ம நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிட்டோம் ஆனந்த் தியேட்டரில், அப்போ நம்ம வந்து அந்த பேர் வேண்டாம், கலப்பு மனம் ஊக்குவிப்புன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் சொன்ன பிறகு அவரும் ஒத்துக்கொண்டார். தோழர் ஆரன் கேட்டு அவர் அனுமதி பெற்றார். அப்போ ஆனந்த் திரையரங்கில் அப்போ சின்ன அங்கே ஒரு ஹால் இருக்கும், அதில் வந்து கலப்பு மன தம்பதிகளுக்கு பாராட்டு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். அந்த நிகழ்ச்சி நடந்தது. அது பிறகு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தினமணியில் அந்த கலப்பு திருமணம் சாதி ஒழிப்புக்கு எவ்வாறு உதவி, சாதி அதனால மட்டும் ஒழிஞ்சிடாது, சாதி ஒழிப்புக்கு கலப்பு திருமணம் எவ்வாறு உதவுகிறது என்பதை பற்றி ஒரு கட்டுரை இருந்தேன். முதல் ஃபோன் காலையில் 5:30 மணிக்கு எனக்கு கட்டுரை எனக்கு வந்ததே தெரியாது. தினமணியில் யார்கிட்டேருந்து வருதோ தோழர் நல்லக்கண்ணே தான் வருது, உங்கள் கட்டுரை ரொம்ப அருமையான கட்டுரை அப்படின்னு சொல்லி சொன்னார், பாராட்டினார். இதுதான் தோழர் நல்லக்கண்ணு. அதுக்கடுத்து இந்த மாதிரி சாதிய பிரச்சனை தனியாக அணுக வேண்டிய அவசியம் இருக்குது, வெறும் வர்க்க பார்வை மட்டும் கூடாது என்ற நிலையெல்லாம் கட்சி உள்ளரையும் சிபிஎம்லேயும் வருது, சிபிஎம்லேயும் வருது. அது தொடர்ந்து தீர்மானங்கள்லாம் மாநாட்டில் போடுறோம். அப்போ அந்த அவசியத்தை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்று ஆரம்பிக்கிறார்கள். அவங்க அதில் பல பிரச்சனை எடுத்து போராடுறாங்க. இன்றைக்கி வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பல போராட்டம் நடத்துது. அப்போ அதை ஒட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்குறோம். அப்போ தோழர் நல்லக்கண்ணு தான் தலைவர், தோழர் வீரபாண்டியன் அதில் செயலாளர் இருந்தார். அப்போ அந்த அமைப்பு உருவாக்குறோம். அந்த மாதிரி அமைப்பு உருவாக்குகின்ற பொழுது தோழர் நல்லக்கண்ணு ஒரு நாள் சந்திக்கிற பொழுது சொன்னார், அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க சார் நான் சாதி ஒழிப்பு இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க சார், நான் அப்போ அது மாதிரி விட்டுட்டேன், ஆனால் அந்த பேரில் இல்லை கூட நம்ம ஆரம்பிச்சிருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். எதுக்காக சொல்லணுன்னாக்க அதை நினைவு வைத்திருந்து அவர் சொன்னார். அப்போ அந்த நிலையில் அவர் இல்லை, மாறி இருக்கார். நம்ம சொன்னது கூட அன்றைய நிலையில் பொருத்தப்பட இல்லாமல் கூட இருக்கலாம். அதே போல் இடஒதுக்கீடு சமூக என்கின்ற பொழுது ரொம்ப உறுதியோடு நின்று போராடக்கூடியவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு மத்திய கல்வி நிறுவனங்களில் கல்வியில்
27 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு போராட்டம் 2005-6 நடந்துச்சு. அப்போ வந்து ஐக்கிய முன்னணி ஆட்சி UPA 1 மன்மோகன் சிங் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார், அர்ஜுன் சிங் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். அப்போ அந்த போராட்டம் வெடிக்குது. அப்போ தோழர் நல்லகண்ணு சொல்கிறப்ப அவர் வந்து கலந்து கொண்டார். அப்போ எங்கள் டாக்டர் சங்க சார்பாக இடஒதுக்கீடு போராட்டம் ஒன்று அமைச்சு எல்லா சமூக நீதி சக்தியிலும் ஒன்றிணைத்தோம். இப்போ உங்களுக்கு பல இதில் தெரியும், உங்களுக்கு திராவிட இயக்கங்களே முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய அமைப்புகளை நேரடியாக சந்திக்காத ஒரு நிலையெல்லாம் அன்றைக்கி இருந்துச்சு. அப்போ அப்படிப்பட்ட இயக்கங்களாம் ஒன்று திரட்டி அனைத்து தலித் அமைப்பிலும் ஒன்று திரட்டி சமூக நீதியில் அக்கறை உள்ள எல்லா அமைப்பிலும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டத்தை சென்னையில் நடத்தினோம். அப்போ இதுக்கு அனுமதி கொடுக்கணும். அப்போ தோழர் நல்லகண்ணு உடனே அனுமதி கொடுத்தார். ஏன்னா நாங்கள் செயல்பட்டாலும் கூட கட்சி அனுமதி கொடுக்காம செயல்படும். நான் ஒரு கம்யூனிஸ்ட் ஊழியர், அப்படின்னு கட்சி அனுமதி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. அப்போ உடனே செய்ய சொன்னார், அதை செய்தோம். மிகப்பெரிய வெற்றி அது. அப்போ அந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் அந்த இயக்கத்தை வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சி வந்தது. அது வெற்றியாக நடத்தினோம். அப்போ இது போன்று பார்த்தீங்கன்னாக்க ஏராளமான முன்னெடுப்பில் அவருடைய காலகட்டத்தில் சமூக நீதி தொடர்பான விஷயங்களை செய்ய முடிந்தது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ கல்வியிலையும் பார்த்தீங்கன்னாக்க கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்ல நல்லக்கண் வந்து உறுதியாக இருப்பார். அப்போ கல்வி விஷயத்துலேயும் கூடுதலான அக்கறை செலுத்துவார். அதில் ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க, இப்போ வந்து தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைகள் இருந்தாலும் கூட அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு உள்ளர வரக்கூடிய பரம ஏழைகள் அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை வந்து முழுமையாக இன்றைக்கி பயன்பெற முடியவில்லை. இது ஒரு யதார்த்தமான நிலைன்னா அந்த 50-60 ஆண்டுகளில் சமூக பொருளாதார நிலைமையில் ஏராளமான மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை சரி செய்ய தான் டாக்டர் கலைஞர், ஜெயலலிதா அம்மையார் போன்றவங்க பல முயற்சி பண்ணாங்க. இப்போ கிராமப்புற மாணவர்கள் தனி இடஒதுக்கீடு 15 விழுக்காடுன்னு கலைஞர் கொண்டு வந்தார். ஜெயலலிதா அம்மையார் இருந்தோன்னா 25 விழுக்காடாக உயர்த்தினது முயற்சி பண்ணாங்க. பொண்ணு கோர்ட் தலையிட்டு அதை ரத்து பண்ணிடுச்சு. அப்போ அதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க முதல் தலைமுறை மாணவர்களுக்கு கூடுதலாக மதிப்பெண் வழங்குற முறையை கலைஞர் கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஏராளமான முயற்சியெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் தடைபட்டு போட்டது. இந்த மாதிரி காலகட்டத்தில் 2005 எங்களுடைய சங்கத்துடைய முதல் மாநாடு, டாக்டர் சங்கத்துடைய மாநாடு திருச்சி நடைபெற்றது. அதோட நல்லக்கண்ணு கலந்து கொண்டார், கி வீரமணி ஐயாவும் கலந்துட்டாங்க. அதில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உள்ஒதுக்கீடு தேவைப்படுகிறது. அதில் வந்து அந்த மாணவர் அரசு பள்ளியில் படிக்கிறாரா, தமிழ் வழியில் படிக்கிறாரா, முதல் தலைமுறையா, அவங்களுடைய ஆண்டு பொருளாதார குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கா என்பதெல்லாம் அளவுகளை கொண்டு நம்ம வந்து உள்ஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டோம். அந்த தீர்மானம் போட்டால் அவர் தெரியாது. தீர்மானம் கொண்டு மருத்துவ மாணவர்களுடைய மாநாடு அவர் தீர்மானம் போட்ட பிறகு அங்கே எல்லாம் மாநாடு முடிஞ்ச பிறகு அடுத்து ஒரு வாரங்க 10 நாள் இருக்கும். வந்து தோழர் நல்லக்கண்ணை சந்தித்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம அரசிட்ட வலியுறுத்தணும், ஒரு உள்ஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறப்ப இல்லை இது வந்து நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் இன்றைக்கி சூழலில் பல பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, அது வந்து சரியாக வராது, இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அரசு பள்ளி மாணவர் தனியான இடஒதுக்கீடு 7.5 விழுக்காடு வந்திருக்கு. இது மிகப்பெரிய பயனை வழங்குது. கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சரே சொன்னார், கிட்டத்தட்ட 45,000 மாணவர்கள் வந்து கடந்த 4 ஆண்டுகளில் பயன்பெற்றிருக்காங்க அரசு பள்ளி மாணவர்கள். அதே மாதிரி நீதியரசர் கலையரசன் குழுவாக இருக்கட்டும், முருகேசன் குழுவாக இருக்கட்டும், அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க அரசு பள்ளி மாணவர்களுடைய தந்தைமார்களில் 85 விழுக்காட்டினர் கூலி தொழிலாளி என்ற ரிப்போர்ட். அப்போ தமிழ்நாட்டில் மிக பரம ஏழைகள் யாருன்னா அரசு பள்ளி மாணவர்கள் தான். ஓரளவு வருவாய் உள்ளவங்களே தனியார் பள்ளிக்கு போயிடுறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து தமிழ் மீடியத்தில் யார் படிக்க அப்படின்னு பார்த்தாக்கா அந்த பரம ஏழை உள்ள குழந்தைகள் தான் படிக்க. ஏன்னா தனியார் பள்ளிகளில் வந்து தமிழ் மீடியம் இன்றைக்கி கிடையாது. அப்போ அரசு பள்ளியில் தான் இருக்குது. அரசு பள்ளியில் ஜெயலலிதா அம்மையோட ஆட்சி காலத்தில் அங்கேயும் ஆங்கில இதை கொண்டு வந்துட்டாங்க, அங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இந்த மாற்றங்களையும் உள்வாங்கி கொண்டு பல விஷயங்களை கல்வித்துறை செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சியெல்லாம் செஞ்சவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். மருத்துவத்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், இடஒதுக்கீடாக இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாய தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாட்டை தொழில்மயமாக்குவதாக இருக்கட்டும், இது போன்ற சகல பிரச்சனைகளிலும் உறுதியாக நின்று போராடியவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். எனவே தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய பெயர் வந்து எந்தென்றும் நீடித்திருக்கின்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.